17ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான 3 மருத்துவ முன்னேற்றங்கள் என்னென்னன்றத பார்க்கலாம். நம்பர் 1 டிஸ்கவரி ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். 1628ஆம் ஆண்டு வில்லியம் ஹார்வின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிஷியன் அண்ட் அனாட்டமிக்கல் எக்ஸசைஸ் ஆன் தி மோஷன் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பிளட் இன் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவர் நம்மளுடைய ஹார்ட் பம்பு மாதிரி செயல்படுது அப்படின்னும், அதனால நம்மளுடைய உடலில் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னும் சரியாக கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது மருத்துவ வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது. ஏன்னா அதனால் வரைக்கும் நம்மளுடைய கல்லீரல் ரத்தத்தை உற்பத்தி செய்து அந்த ரத்தத்தை நம்மளுடைய உடல் உறுப்புகளும் திசுக்களும் வளர்ச்சிக்காகவும் ஊட்டத்துக்காகவும் உட்கொள்ளுது அப்படின்ற கேலனிக் தியரி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த கேலனிக் தியரியை 1628ஆம் ஆண்டு வில்லியம் ஹார்வி முறியடிச்சாங்க. இந்த பிளட் சர்க்குலேஷன் டிஸ்கவரியானது நவீன உடலியல் மற்றும் இருதயவியலின் அடித்தளமாக அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் இதயம் மற்றும் நுரையீரலினுடைய உண்மையான பங்களிப்பு பற்றிய சரியான புரிதல் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருந்தது. நம்பர் 2 சர்க்கிள் ஆஃப் வெல்லிஸ். 1664ஆம் ஆண்டு தாமஸ் வெல்லிஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிஷியன் செரிப்ரி அனட்டோம் அப்படின்ற ஒரு முக்கியமான புக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் தாமஸ் வெல்லிஸ் நம்மளுடைய மூளைக்கு பிளட் சப்ளை கொடுக்கக்கூடிய தமனிகளினுடைய நெட்வொர்க்கான சர்க்குலேட்டரி அனஸ்டமோசிஸ் பற்றின தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. அந்த தெளிவான விளக்கத்தை தாமஸ் வெல்லிஸ் கொடுத்தனால சர்க்குலேட்டரி அனஸ்டமோசிஸுக்கு சர்க்கிள் ஆஃப் வெல்லிஸ் அப்படின்னு தாமஸ் வெல்லிஸோடைய பெயரிடப்பட்டது. மேலும் தாமஸ் வெல்லிஸ் நம்மளுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டலம் பற்றிய முழுமையான விளக்கத்தையும் கொடுத்தாங்க. இந்த விளக்கமானது நவீன மனநல மருத்துவத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது. நம்பர் 3 இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப். 1665ஆம் ஆண்டு ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பாலிமத் மைக்ரோகிராஃபியான்ற ஒரு ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் செல்ஸ் உட்பட மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸோடைய டீட்டெயிலான டிராயிங்ஸை அவர் கொடுத்திருந்தாங்க. அதை அடிப்படையாக வச்சு 1670களில் ஆண்டனி வேன் லெவனோக் அப்படின்ற ஒரு டச் மைக்ரோபயாலஜிஸ்ட் மைக்ரோஸ்கோப்பை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதாவது ஏற்கனவே 1590ஆம் ஆண்டு ஜக்காரியஸ் ஜான்சன் அப்படின்ற ஒரு டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கர்னாலையும் அவருடைய அப்பாவான ஹான்ஸ் ஜான்சன்னாலையும் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப் ஆனது ஆராய்ச்சியில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு திறன்மிக்கதாக இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில தான் 1670களில் ஆண்டனி வேன் லெவனோக் மைக்ரோஸ்கோப்பை இம்ப்ரூவ் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை ஆண்டனி வேன் லெவனோக்கோடைய மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்கும்போது 200லிருந்து 300 மடங்கு பெரிதாக அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஆண்டனி வேன் லெவனோக் வந்து மைக்ரோஸ்கோப்பில் ஏற்படுத்தியிருந்தாங்க. பின்னர் அவர் அவருடைய மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணவும் தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் பாக்டீரியா புரோட்டோசோவா மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்றத ஆண்டனி வேன் லெவனோக் வந்து கண்டறிஞ்சாங்க. இந்த ஒரு டிஸ்கவரியானது ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ், அதாவது நோயின் கிருமி கோட்பாட்டினுடைய உருவாக்கத்திற்கு அடித்தளமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோபயாலஜியினுடைய உருவாக்கத்திற்கும் ஆண்டனி வேன் லெவனோக்கோடைய பங்களிப்பானது மிக முக்கிய ஒரு காரணமாக இருந்தது. இதனாலேயே ஆண்டனி வேன் லெவனோக் வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்பட்டு வராங்க. இந்த 3 தான் 17ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான 3 மருத்துவ முன்னேற்றங்கள். இதே மாதிரி ஏற்கனவே இந்த 17ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இன்னும் சில முக்கியமான மருத்துவ முன்னேற்றங்கள் பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.